தம்பி நல்லா சுருக்கமெல்லாம் போட்டுப்பா. சரிண்ணே. கடை முன்னாடி வச்சா நல்லா பார்வையா இருக்கும்ல. நல்லா பார்வையா இருக்கும்ண்ணே. ஏப்பா தெருமுனையில் ஆளு வரப்ப நல்லா பளிச்சுன்னு தெரியும்ல. நல்லா தெரியும்ண்ணே. ஆ. அப்புறம் நான் சொன்ன வாசகமெல்லாம் நல்லா போட்டுருக்கீங்கள. அண்ணே எல்லாத்தையும் அருமையா போட்டிருக்கண்ணே. ஆ அது சரி. டேய் வாங்கடா. அண்ணா என்னடா தலைவர் பேனர்லாம் கட்டிட்டு இருக்காரு? தெரியலையே எதுக்குன்னு. கடையில் எதுவும் ஆஃபர் போட்டிருப்பாரோ, ஒருவேளை அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு போல இருக்கு. நம்ம அப்பா தானே, ஆஃபரை கொடுத்துட்டு தான் அப்புறம் மறுவேலையே பார்ப்பாரு. யாரா அவன்? ஏண்டா எதிரே இன்னைக்கு இங்கே தானே? சும்மா கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலானுப்பா. என்னடா வராதால இன்னைக்கு வந்திருக்காங்க? அதானே பார்த்தேன். சும்மா சும்மா தான் வந்தேன்ப்பா. வாங்கடா. என்னண்ணே நடக்குது இங்கே? தெரியலடா, நானே டெலிவரிக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்க்கறேன் அப்பா மும்மரமா பேனர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீ எதுவும் கேட்கலையாண்ணா? இல்லையே. அப்பா என்ன பண்ணாதான் நீ கேட்ப? அப்பா நான் மட்டும் வாயை முடிக்க. ஏப்பா போட்டோவில் நல்லா பெருசாக போட்டிருக்கீங்கள. அண்ணே ஒரு பேனர் அடிக்கிறதுக்கு எத்தனை கேள்வி என்ன கேட்பீங்க? நான் ஒன்றும் ஓசிலன்னு அடிக்க சொல்லல, காசு கொடுத்தானே அடிக்க சொன்னேன். அப்புறம் கேள்வி வைக்க மாட்டேனே. அண்ணே அதெல்லாம் போட்டோலாம் பெருசாக தானே போட்டிருக்கேன். ம். இப்போதான் வேலையை முடிச்சு மாட்டுவீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுண்ணே. எடுத்து கட்ட வேண்டியதுதான். தம்பி அந்த பக்கம் முடி. அதெல்லாம் எடுத்து ஓரமா வை. அண்ணே கிளம்புறேண்ணே. வேலை முடிஞ்சுண்ணே. சரி வரேன். வரேண்ணே. பரவாயில்ல, நல்லா அருமையாச்சும் அடிச்சிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி போட்டோவெல்லாம் நல்லா பெருசாகத்தான் போட்டிருக்காங்க. வாசகங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கு, நல்லா இருக்கு. என்னவா இருக்கும்? ஆட இங்கே வர்றா ராஜி. என்னங்கடா எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்கப்பா. ஏடா எதிரே எப்படி இருக்கு? சூப்பர்ப்பா. அப்பா இந்த ஐடியா எங்களுக்கு கூட தோணவே இல்லையேப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ராஜி புள்ள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். டேய் இன்னும் பெருசாக அடிக்க சொல்லியிருப்பேன். அப்புறம் ரோட்டை மறைச்சிக்கிற முடியாது, அவன் கொஞ்சம் சின்னதாக அடிக்க சொன்னேன். அப்பா இதுவே ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏடா நல்லா இருக்குல்ல? என்ன பாண்டியனே, கடையில பேனர்லாம் பலமா இருக்கு, என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாதா? என் மருமக ராஜி இருக்குல்ல, அதான் இவன் சம்சாரம். என் மருமக போலீஸ் உயர் அதிகாரி ஆகுறதுக்கான முதல் பரீட்சையில பாஸ் பண்ணிருக்கு. ஏன முதல் பரீட்சையில தானே பாஸ் ஆயிருக்கு. பேனரை பார்த்தா நான் கூட ஏதோ அதிகாரி ஆயிடுச்சோன்னு தான் நினைச்சிட்டேன். அதெல்லாம் சீக்கிரமே மருமக அதிகாரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஊர் முழுக்க மருமகளுக்கு பேனர் வைப்பேன். சந்தோஷம். வாழ்த்துக்கள். இவங்களுக்கு ஸ்வீட் எடுத்து. சரிங்கப்பா வாங்கக்கா. சரி. அக்கா இந்தாங்க எடுத்துங்க. அண்ணா அப்பா சூப்பர் இல்லண்ணா? ஆமாம் ஆமாம். ஏதாவது நல்லது பண்ணால் அதை பாராட்டுறதுலையும் அவர் சூப்பரு. ஏதாவது தப்பு பண்ணன்னு வச்சுக்கியே அதை கிளின்னு கிழிக்கிறதுலையும் அவர் சூப்பர் தான். மனசார நீ அப்பாவை பாராட்டவே மாட்டல்ல? பண்ணலாம். அவர் என்னைக்காவது என்ன மனசார பாராட்டுவார்ல, அன்னைக்கு நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் கவிதா.
இல்ல பிரின்சிபல் மேடம்க்கு இன்னும் ஃபோன் பண்ணல. அவங்கள நான் நேர்லயே போய் பார்க்கறேன். சரி வைக்கிறேன். மேடம் ரொம்ப பிஸி போல இருக்கே. எத்தனை கால் பேசிட்டியே தோட? கால் ஒரு பக்கம்னா மெசேஜ் வேற வந்து குவியுது. ஒரே ஜாலி தான். பால் பாயசம் செஞ்சு வச்சிட்டேன். ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு. வேற ஏதாவது வேணுமாடி? ஆஹா இல்லத்த, அதுவே போதும். ஏய் மறந்துட்டேன், குழலிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியாடி? சொல்லிட்டேன் தே. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுக்கு விருந்துக்கு வேற கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? சரி சரி. வாடா, எங்க போயிட்டு வர? கடைக்குமா. கடையில் ஒரு செம்ம விஷயம் நடந்துச்சுமா. என்ன? ஓ, கடை திறந்த உடனே கடை சரக்கெல்லாம் காலி ஆயிடுச்சா? இல்லைம்மா, என்ன நீயே பாரு. அம்மா இங்கே பாரேன். ஏய், யாரா இதை வச்சது? கதிரா? இல்லை அப்பாம்மா. ஏய் பாரு. ஏய் ராஜி, மாமா என்ன பண்ணிருக்காரு பாரு. அக்கா இங்க பாருங்களேன். மாமா வச்சாரா இந்த பேனரு? ஆமாப்பா. இது கதிர்க்கு தெரியுமா? அவனும் கடையில் தானே இருக்கியான். பாருங்களேன், அவன் சொல்லவே இல்லை எனக்கு. மாமா நீங்க இப்ப கடைக்கு போறீங்களா? எதுக்குப்பா கேட்குற? இல்ல, எனக்கும் இந்த பேனரை பார்க்கணும். அப்படிதானே, இப்போவே கூட்டிட்டு போறேன். வா போவோம். அத்தை நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. இது ஓ நாள்டி, என்ன வேணாலும் பண்ணு போ. போலாம். வரேன் தே. அக்கா வரேன். இந்தாங்க மாமா. வரேம்மா. பாய். மாமா பார்க்க தான் பலாப்பழம் மாதிரி கரடு முரடா இருக்காரு. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு, குழந்தை மனசு அத்தை இல்ல? உங்க மாமாவுக்கு நல்ல மனசுன்னு உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதா? அது எனக்கு முன்னாடியே தெரியும் தான். அது சொல்றதுக்கு இப்பதானே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதான் சொன்னேன். ஏண்டி, உன் மாமா கதையெல்லாம் விடு. உனக்கும் செந்திலுக்கும் என்ன பிரச்சனை? எனக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏய், அதை தாண்டி நானும் கேக்குறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை. பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. பின்ன எப்படி தெரியுது? ஏய், நீ ஆஸ்பத்திரியில சேர்ந்த நாள்ல இருந்து நான் கவனிக்கிறேன். நீங்க 2 பேரும் சரியா பேசிக்கிறதே இல்ல. சரியா என்ன? சுத்தமாவே பேசிக்கிறது இல்ல. ஏய், ஏண்டி வீட்ல கூட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா அப்படி மூஞ்ச திருப்பிக்கிறீங்க? என்னடி பிரச்சனை? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பிரச்சனை இல்லாம தான் 2 பேரும் மூஞ்ச கொடுத்து பேசாம இருக்கீங்களோ? அது அது எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். என்ன மனஸ்தாபம்? என்ன அத்தை, புருஷன் பொண்டாட்டினா மனஸ்தாபம் வரதானே செய்யும். அது சரிதான், அத பேசி சரி பண்ணிக்க வேண்டியதானே. இப்படி எதுக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கணும்? இங்க பாருங்க, பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனை தான், தானா சரியாயிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்களா பேசி சரி பண்ணிப்போம். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை. அடேங்கப்பா, வாவ், நம்ம ராஜியா இது. எப்படி பார்த்தாலும் அருமையா இருக்கே. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாப்போம். என்ன மாமா? ஆஹா, ஏலே அருமையா இருக்கு. பிரமாதம். எப்படிடா இருக்கு? அதை மொதல் சொல்ற. மச்சான் சூப்பர், பிரமாதம். போங்க, அங்க தெருவுல போறவங்க வரவங்க எல்லாருமே சொல்றாங்கன்னு. அப்படி என்ன நீங்க பேனர் வச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக தான் வியாபாரத்தை விட்டுட்டு நான் இங்க ஓடி வந்திருக்கேன். ஏழை, உன் கடையில இருந்து எட்டி பார்த்தாலே தெரியுமாடா? இல்லையா மச்சான்? தெரியலையே. தெரியலையா? என்னடா இங்க வச்ச தெருமூட வரைக்கும் தெரியும்னு சொன்னியா? ஒருவேளை ஏமாத்தி விட்டானா? ஓஹோ. என் மருமக ஐபிஎஸ் ஆகட்டும், கோயில் அடிவாரத்தில் பெரிய பிளக்ஸா வச்சு விட்டுருவோம். ஏடா சொல்ற? அதுக்கு என்ன மச்சான், நல்ல பிரமாதமா பெருசா வச்சிடலாம். தம்பி வாழ்த்துக்கள் தம்பி. எனக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் தானே? கை கொடுங்க.
தேங்க்ஸ். வரேன் தம்பி. ஏன் மச்சான், நீங்க இப்படி எல்லாம் பேனர் வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் பெரிய பெரிய படிப்பா படிச்சிருப்பேன். அடேங்கப்பா இப்ப மட்டும் என்ன பிரச்சனை? படிங்க, நல்லா படிங்க, இதே மாதிரி ஒரு பேனர் வச்சிடலாம். அட யாரா இவன்? இப்ப நான் குடும்பஸ்தன் ஆயாச்சு, குழந்தை வேற பிறக்க போகுது. எங்க 2 பேரையும் ஒண்ணா உட்காந்து படிக்க சொல்றியா? ஆ? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போப்பா. மாமா ராஜு வாப்பா வாப்பா வாப்பா. மாமா ராஜிமா இங்க பாத்தியா? பேனரை பாத்தியா? ராஜு ரிசல்ட் வந்த கையோட உடனே பிரஸ்காரனுக்கு போன் பண்ணிட்டேப்பா. அவன் இன்னும் கடை திறக்கவே இல்லைஞ்சான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போய் கையோட வீட்டுக்கு வந்து கடையை திறக்க வச்சு ஃப்ளக்ஸ் அடிச்சு ரெடி பண்ணேன். எப்படி பாருங்க? சூப்பரா இருக்கு மாமா. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி மாமா. அடையப்பா, நீ எதுக்கு இப்போ எனக்கு நன்றிலாம் சொல்லிக்கிருக்க? நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்க. நாங்கள் எல்லாரும் தான் உனக்கு நன்றி சொல்லணும். மாமா ஏக்கா தெரியுமா, என் மருமக ஐபிஎஸ் பரீட்சையில் பாஸ் பண்ணிருச்சு. கேள்விப்பட்டோன்னே. அசத்திட்டமா? தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ். இல்லை சரவணா, அவங்களுக்கு ஸ்வீட் எடுத்துக்கிறோம். அதை தரப்போ போனே போ போ போ. சித்தப்பா, நான் இந்த பேனருக்கு முன்னாடி நிக்கிறேன். என்ன போட்டோ மட்டும் எடுக்கிறீங்களா? அதுக்கு நான் தான் சூப்பரா எடுக்கிறேன், நில்லு. ஆ ம். ஆ சரிம்மா. ராஜி ஒரே நிமிஷம் அங்கேயே இரு, நானும் எடுத்துக்கிறேன். டே மாப்பிள்ள கதிரு, நீ போய் நில்லுப்பா. மாமா நான் எதுக்கு மாமா? ஆட போய் ஜோடியா நில்லுங்கப்பா, போங்க. நான் போட்டோ எடுத்து தரேன். ஒரு நிமிஷம். வா. வா. அப்படிதான். ஸ்மைல். ஒரு நிமிஷம் மாமா, நீங்களும் வாங்க. அட நீங்க 2 பேரும் மாமா எடுத்துக்கோங்க. வாங்க. மச்சான், அட போங்க. நீங்களும் வாங்க. பக்கத்துல நில்லுங்க. வா ராஜி. இன்னும் கொஞ்சம் தள்ளிக்குங்க. அட சரிங்க மச்சான், சரிங்க. சூப்பர். சித்தப்பா காட்டுங்க. சிறப்பா வந்திருக்குமா? இத பாரு. நல்லா இருக்கு. போட்டோலாம் எனக்கு அனுப்புங்க. அப்படியே அப்பாவுக்கும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் காட்டுங்க. சரி, கண்டிப்பா. நான் காட்டாம இருப்பேனா? கண்டிப்பா காட்டிடுறேம்மா. நீ ஆமா வெயில்ல நிக்கிற, உள்ள போய் ஃபேன்ல உட்காரு. போ. சரிங்க போமா. வா. சரி மச்சான், எனக்கு நேரம் ஆகுது. நான் போய் என் கடை வியாபாரத்தை பாக்குறேன். வர மச்சான். பை. வர மாப்ள. போங்க. என்ன யாரையும் காணோம்? நம்ம பக்கம் திரும்புவாரே. இல்லை, உள்ள போய் கடை வரத்தை பார்க்கறது. அதே அண்ணனும் தம்பியும் உள்ள இருக்காங்கல்ல. ஓ, கூட ஐயா வேலை செஞ்சா குறைஞ்சி 20 கிலோ இல்லையே. அப்ப போங்க தோற. விட மாட்டேங்கிறாரே. போட. வீட்லயே இருந்துருக்கலாம். காய்கறி எல்லாம் வெட்டி முடிச்சிட்டு பக்கத்துல கோயிலுக்கு போலான்னு இருக்கேன். நீ வரியா? நான் வரல அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. மயிலக்கா தான். பேசு. ஹலோ, சொல்லுங்கக்கா. எப்படி இருக்க மீனா? நல்லா இருக்கேன்க்கா. மீனா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னக்கா, உங்க தங்கச்சிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பேசிருக்காங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும்க்கா. வீட்ல எல்லாருக்கும் தெரியும். என்ன மீனா சொல்ற? எல்லாருக்கும் தெரியுமா? யாருமே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லலையா வீட்ல? நாங்க சொல்ற அளவுக்கோ அவங்க கேக்குற அளவுக்கோ நம்ம 2 குடும்பத்துக்கும் ஒன்றும் நல்ல உறவு இல்லையேக்கா. எனக்கும் சுடருக்குமே இந்த கல்யாண விஷயம் இன்னைக்கு தான் தெரியும். என்னக்கா சொல்றீங்க? எங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இவ்ளோ நாளா ராஜியோட சித்தப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க போல. இன்னைக்கு கூட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச வரும்போதுதான் எனக்கும் சுடருக்குமே தெரிய வந்தது. நிச்சயம் வரைக்கும் போயிட்டாங்களா? ஆமா மீனா, இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வைக்கணுமா சொல்றாங்க.
இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். குமார் நல்லவன் இல்ல, முறையே 2 பேருக்கும் இல்லைன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். சுடர் கூட கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு வேற சொல்லி பார்த்துட்டா. ஆனா உனக்கு தான் எங்க அம்மாவை பத்தி தெரியுமே, சொல்ல ஏத்துக்கவே மாட்றாங்க. கண்டிப்பா ஏதாவது பேசி அவ மனசை மாத்துதான் பாப்பாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மீனா. எங்களுக்கும் இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. கல்யாணம் பேசுற விஷயம் தெரிய வந்ததுமே மாமா நாம யாரும் இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவனை கல்யாணம் பண்ணா என் தங்கச்சி வாழ்க்கை தான் வீணா போகும். எனக்கு அவளை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீங்க உங்க வீட்டுல திரும்பவும் பேசி பாருங்கக்கா. உனக்கே நல்லா தெரியும்ல மீனா, எங்க அம்மா நான் பேசினா கேட்பாங்களா? நான் பேசிட்டு சரி மீனா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். நான் பேசி பாக்குறேன் எங்க அம்மா கிட்ட. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்துதான் ஆகணும். வேற என்ன பண்றது? என்ன வாண்டி? இன்னும் 2 நாள்ல குமாருக்கும் சுடருக்கும் நிச்சயதார்த்தம் மாத்த. மயிலக்காவுக்கும் சுடருக்குமே இன்னைக்குதான் விஷயம் தெரியுமா? 2 பேருமே இந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு எம்பிட்டோ தடுத்து பார்த்தாகலாம். அவங்க அம்மா தான் கேட்கவே இல்லையா. ஏய் என்னடி, அந்த அம்மா என்ன லூசா? பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்தே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு திரியறாங்க போல. ச்சே, எல்லார் நிம்மதியும் கெடுத்தே தீர்வேன்னு பத்தாக்குறைக்கு என் அண்ணன் வேற கங்கணம் கட்டிட்டு திரியறாரு. இதுல 2 பேரும் கூட்டணி வேற சேர்றாங்க. அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். உங்க மாமா சொன்ன மாதிரி நம்ம பேசாம அமைதியாவே இருப்போம். இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க. யாருன்னு தெரியுதா? தெரியுது, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏங்க, பதிலுக்கு நான் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்க. எதுக்குங்க ஃபோன் பண்ணீங்க? ஏங்க, ஃபைட் மாஸ்டர் எப்படி இருக்காரு? ஃபைட் மாஸ்டரா? அது யாரு? அதாங்க உங்க அப்பா. சண்டையெல்லாம் கூட போட்டாரு. அவெல்லாம் நல்லா இருக்காக. சரி, அவர்கிட்ட எப்போ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க? எதுக்குங்க? ஏங்க, மறந்துட்டீங்களா? உங்க கடையில என் ப்ராடக்ட் எல்லாம் வைக்க வேணாமா? அதுதான் கேட்டேன். இங்க பாருங்க, கடை நடத்துறது எங்க அப்பா, ப்ராடக்ட் வைக்க நினைக்கிறது நீங்க. 2 பேரும் பேசிக்கோங்க. ஏங்க, நான் பேச ரெடியா தான் இருக்கேன். ஆனா அவர் என்ன பார்த்தாலே கடுப்பு ஆகுறாரு. அவரோட ஃபைட் சீன் வேற ஒண்ணு பார்த்துட்டேனா, இனிமே எப்படிங்க தைரியமா போய் அவர்கிட்ட பேச முடியும்? இல்ல, பிசினஸ் விஷயமால நான் அவங்க கிட்ட பேசுறது இல்ல. ஏங்க ப்ளீஸுங்க, ஏதாவது பண்ணுங்க. ஏங்க, கடை விஷயம், உங்க ப்ராடக்ட் விஷயம்லாம் பேசுறதுனா எனக்கு நீங்க ஃபோன் பண்ணாதீங்க. அப்போ வேற ஏதாவது பேசணும்னா ஃபோன் பண்ணலாமா? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இல்ல, என்னமோ சொன்னீங்களே. அதுவா, நான் கடை விஷயமா பேசுறது எல்லாமே ஒரு சாக்கு தாங்க. சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம கடை விஷயமா பேசுறேன். வேணா அடுத்த தடவை ஒரு நல்ல காரணத்தை யோசிச்சு நான் அந்த டைம்ல கூப்பிடுறேன். இப்போ நான் வைக்கிறேங்க. குட் நைட்.